வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சதுரகிரி மலைப்பயணத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேற்கு தொடர்ச்சி மலையில முக்கிய பகுதியான இந்த சதுரகிரி எப்பவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இப்பவும் நம்புறாங்க. பல பேருடைய கனவு இந்த சதுரகிரியுடைய சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசிப்பது தான். நீங்க நினைச்ச உடனெல்லாம் சதுரகிரிக்கு போயிட முடியாதுங்க, கடவுள் கூப்பிடணும், அப்பதான் சதுரகிரிக்கு போகவே முடியும். சரி, சதுரகிரி மலை ஏறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படிலாம் ப்ரீ பிளான் பண்ணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாராவது வாராங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை நீங்க சஜஷன் பண்ணலாம், இல்லைன்னா இந்த வீடியோ நீங்க ஷேரும் பண்ணலாம். முதல்ல எங்க ஃப்ரீயா சாப்பிடலாம், எங்க ஃப்ரீயா தங்கலாம், எங்க குளிக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் மலை ஏறதுக்கு முன்னாடி. ஓகேவா? சோ ஃப்ரீயா சாப்பிட்றதுக்கு நமக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம சதுரகிரியில எல்லா இடங்கள்லயும் ஃப்ரீயா ஃபுட்டு கொடுத்தாலும் நான் சஜஷன் பண்ற ஒரே இடம் காளிமுத்து சுவாமி அன்னதான மடம். நீங்க ஆரம்பத்திலேயே இருக்கும். அங்க சும்மாலாம் அன்னதானம்லாம் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க கேசரி, பொங்கல், தோசை, மசால் தோசை, இட்லி, சட்னி, சாம்பார்னு சொல்லிட்டு பல வகையில கொடுப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க பல வெரைட்டியா இருக்கு, டேஸ்டா இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொன்றும் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க சாப்பிடணும்னா என்னுடைய முதல் சஜஷன் இந்த இடத்துலயும் நீங்க சாப்பிட்டுருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலரா ஒருவேளை நீங்க வேற எங்கே இருந்து வாரீங்க தங்கணும் அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற மடங்கள்லயே தங்கறதுக்கான அலௌட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்படி மடங்கள்ல தங்கறதுக்கு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா இந்த மடத்துக்கு பக்கத்திலேயே ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க அங்கேயும் ரூம் எடுத்து தங்கிக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா மடங்கள்ல தங்குறதே எனக்கு ஓகேவா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ரூம் எடுத்து அதுக்கு தனியா பே பண்ணி நீங்க தங்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு எல்லா மடங்கள்லயும் உங்களுக்கு தங்குறதுக்கு அனுமதியும் கொடுக்கறாங்க. சரி, ஓகே. நீங்க வேற தொலைவுல இருந்து வாரீங்க, அதனால இங்க தங்குறீங்க, அதனால நீங்க இப்போ கிளம்பிடுறீங்க. பக்கத்துல இருந்து வரவங்களுக்கு 2 வீலர் 4 வீலர்ல வரவங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்கு. சோ நீங்க அங்கேயும் கார் உங்களுடைய வாகனத்தை நீங்க அங்க பார்க்கிங் பண்ணிக்கிடலாமுங்க. சரி, மலை ஏறதுக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்னா இங்கேயே குளிக்கிறதுக்கு தொட்டிலாம் வச்சிருக்காங்க ஃப்ரீயாவே. என்ன கேட்டீங்கன்னா நீங்க ட்ரெக்கிங் ஆரம்பிக்கும் போதே முதல் கோவில நீங்க சாமி கும்பிட்ட உடனே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்க குளிச்சுட்டு நீங்க உங்களுடைய மலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா இயற்கையா வர்ற அந்த தண்ணியில குளிச்சுட்டு கிளம்புறது வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சரி, மெயினா விஷயத்துக்கு வருங்க. எந்த நாள்லாம் அனுமதி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியா இருக்கும். முதல்ல ஏன் எல்லா நாளும் கொடுக்க மாட்டேங்காங்க, குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அதுக்கான விளக்கத்தை நான் ஒரு டைம் சொல்லிட்டு எந்த நாட்கள்ல அனுமதி கொடுக்கறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். 1977ல 100 பேர் மேற்கு தொடர்ச்சி மலையில வெள்ளத்துல இறந்துட்டாங்க. இதே சதுரகிரி பயணத்துல தான். அதே மாதிரி 2015ல 8 பேர் இறந்துட்டாங்க. அதனாலதான் மக்களுடைய பாதுகாப்புக்காக தாங்க இங்க நாட்களை கம்மி பண்ணி மக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி தான் இவங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கறாங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல ஒரு மாசத்துக்கு 8 நாள் பெர்மிஷன் கொடுக்கறாங்க. அந்த நாட்கள் என்னங்கிறத நீங்க முதல்ல பாருங்க. இந்த 8 நாட்கள்ல எந்த நாட்கள்ல மலையேற்றத்திற்கு அனுமதிப்பாங்க அப்படிங்கறத நான் குறிப்பா சொல்றேன். ஸோ நான் டிசம்பர் 2024 எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதுல பிரதோஷம் அன்னைக்கு நான் நோட் பண்ணிக்கிறேன். பிரதோஷத்தை தொடர்ந்து வர்ற பௌர்ணமி, அது மாதிரி பிரதோஷத்தை தொடர்ந்து வர்ற அமாவாசை, பிரதோஷம் அன்னைக்கு உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. பிரதோஷத்துல இருந்து 4 நாட்களுங்க. பிரதோஷம் அன்னைக்கு நம்ம நோட் பண்ணிட்டோமா, அடுத்த நாள் பௌர்ணமி, பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதே மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு முதல் நாள், அடுத்த நாள் அமாவாசை, அமாவாசைக்கு அடுத்த நாள். இதுல ஒரு 4 நாட்கள் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன்னா இதுல ஒரு 4 நாட்கள். அப்பனா ஒரு மாசத்துல 8 நாட்களுக்கு நமக்கு அனுமதி கொடுப்பாங்க. இதுதான் அந்த நாட்கள்ங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை மழை பெய்யுது அப்படின்னா மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சரி, மழை வருதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த அக்கா சதுரகிரியில இயற்கையா கிடைக்கிற சாம்பிராணிகளை கடை போட்டு விற்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா தானிப்பாறைக்கு அடிவாரத்துல அனுமதி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. மெயினா அவங்க கடையில கிடைக்கிற இயற்கையான பல வகையான சாம்பிராணிகளை கொஞ்சமா வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணிடலாங்க. வாசம் போட்டு வர்றது அந்த ஒரு 7 ஐட்டம் மாசம் கூடுதலா வேணா பால் சாம்பிராணி வாங்கிக்கலாம். ஒரே மனமா இருக்கும். எல்லாம் கலந்த மனம் மூலிகை வாசனை எடுத்து காமிக்கும். எல்லாம் கலந்து போட்டோம்னா அது என்ன பிசினா? அது மரம், சாம்பிராணி மரம், குந்திரிக்க மரம், குங்குளிய மரம் சொல்றோம். அப்படியா? குங்குளிய மரம் இது
புகைக்கு தான். புகைக்கு மட்டும். இது ஃபுல்லாமே ஸ்மெல். ஓ அப்படியா. சரிங்க, டைம் ஆயிடுச்சு. 10 ரூபா என்ட்ரி டிக்கெட்டை கொடுத்துட்டு பையில ஏதாவது வேற தேவையில்லாத பொருட்கள் வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நம்ம டிராவல் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணோம். போற வழியில நிறைய விஷயங்கள் இருக்குங்க. மெயினா என்னன்னா இந்த வீடியோல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்கும். இந்த வீடியோ கரடு முரடான பாதை வந்து இருக்கும், ரொம்ப சரிவான பகுதியும் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக போகிற பாதையும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக போகிற பாதையும் இருக்கும். எல்லாத்தையும் உங்களுக்காக காட்டுறேன், தொடர்ந்து வந்து இணைஞ்சிருங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடிவாரத்தில் வந்து டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. ஸோ டிக்கெட்டை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கே வந்து சாம்பல் நிற அணில் சரணாலயம் அப்படிங்கிறது வந்து இந்த சதுரகிரியை வந்து அழைக்கிறாங்க. ஸோ போகிற வழியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதை அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிறேன். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் மக்கள். இந்த இடத்துல வந்து டிக்கெட் வந்து 10 rupees அப்படியே வாங்கிட்டு நம்ம அப்படியே ட்ரெக் வந்து பண்ணிட வேண்டியதான். சதுரகிரி மலை ஏறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வழி இருக்குங்க. முதல்ல விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற தானிப்பாறை வழி, ரெண்டாவது மதுரை மாவட்டத்தில் சாட்டூர் வாழைத்தோப்பு பகுதியில் கூடியும் ஏறலாம், தேனி மாவட்டம் வருசநாடு வழி கூடியும் ஏறலாம். இதுல என்னன்னா விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறையில தான் நம்ம சொன்ன இந்த மாதத்திற்கு 8 நாட்கள் மட்டும் அனுமதி வந்து கொடுப்பாங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கிற இந்த வாழைத்தோப்பு பகுதியும் தேனி மாவட்டத்தில் இருக்கிற வருசநாடு பகுதியும் வந்து ஆடி அமாவாசைக்கு மட்டும்தாங்க வந்து பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் அந்த வழி கூடி ட்ரெக்கிங் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த வழிகள் பயணிக்கிறது தான் வந்து தாய் வழி பயணம் அப்படிங்கறத வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த வழியில பயணிக்கிறதே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இதுவே கஷ்டமா இருக்கும். அந்த வழிகளில் வருஷத்துக்கு ஒரு டைம் தான். ஸோ அந்த சைடு இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கும். ஏன்னா இது வந்து மக்கள் போய் கொஞ்சம் பாதைகள் இருக்கும். அந்த பகுதிகள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம்னா அந்த பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசித்து பார்த்துக்கோங்க. நம்ம என்ன இருந்தாலும் தாய் வழி கூடி தான் பயணம் பண்றோங்க. ஸோ மக்களே இது வந்து கொஞ்சம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ மேலே போக உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணோம். வாங்க போகலாம். சரி, இந்த மலையில மொத்தம் 20 பகுதி இருக்குங்க. அதெல்லாம் கடந்தாதான் சுந்தரமகாலிங்கத்தையும் சந்தனமகாலிங்கத்தையும் பார்க்க முடியும். என்னெல்லாம் நான் சொல்றேன். தானிப்பாறை, காளியம்மன் கோவில், கருப்பு கோவில் மற்றும் வனப்பேச்சி, மாங்கனி ஓடை, வழுக்குப்பாறை, மல்லாட்டாறு ஓடை, சங்கிலிப்பாறை, கோணத்தல வாசல், காரம்பசுத்தடம், கோரக்கர் குகை, குளிராட்டி, இரட்டைலிங்கம், சின்ன பசுக்கடை, நாவல் ஊற்று, வருசநாடு பாதை, பச்சரிசி பாறை, வனப்பேச்சி, யானை பாறை, பெரிய பசுக்கடை, பிளவடியான் கருப்பு கோவில். இந்த 20 பகுதியை நீங்க கடந்தாதான் சுந்தரமகாலிங்கத்தை தரிசிக்க முடியும். அங்க தரிசிச்சுட்டு அப்படியே நீங்க சந்தனமகாலிங்கத்தையும் பார்க்கலாங்க. செம்மையா இருக்கு. இப்பதான் வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்டார்ட் வந்தா இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குல்ல. அப்படி போக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. இது சதுரகிரி புராணம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா நம்ம போன டைம் வந்து சில இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. சில இடங்கள்ல வந்து நம்ம அடையாளமே காண முடியாம இருந்துச்சுங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்க வந்து அறிவிப்பு பலகைகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. இதுக்கு வந்து மனுஷங்க தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அங்கே வந்து பிளாஸ்டிக் போர்டு வச்சுருந்ததுனால குரங்கு வந்து ஈஸியாக அதை தூக்கி எங்கேயோ போட்டுறது. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. நல்ல வேளைங்க சில இடங்களில் பாறை மேலே எழுதி வச்சிருந்தனால அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரும் காலத்தில் வந்து நீங்கள் பாறை மேலே எழுதுறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இரும்பு போர்டில் வந்து எழுதி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பகுதியும் கடக்கும்போது அதனுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. மெயினாக இங்கே ஆரம்பத்திலேயே இங்கே ஏறுற சுமை தூக்குற தொழிலாளி வந்து நிறைய பேர் வந்து 1 மணி நேரத்தில் ஏறி 1/2 மணி நேரத்தில் இறங்குவாங்க அப்படின்னு வந்து அறிவிப்பு பலகையில் ஒன்று போட்டிருந்தது. இந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. நல்ல உடல்வாகு கொண்ட ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தில் ஏறலாங்க. ரெஸ்ட் எடுக்காமல் ஏறினா 2.5 மணி நேரம். நீங்கள் ரெஸ்ட்லாம் எடுத்து போனீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே போகலாம். அதனால் பொறுமையாக போங்க. எந்த அவசரமும் இல்லை. நீங்கள் பொறுமையாக போகிறதே நல்லது தான்.
இங்கே வந்து ஒரு ஓடை வந்து போகுது பாருங்கள். இந்த ஓடைக்கு பக்கத்தில் இருக்கேன். இந்த சைடு வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு இருக்கு. இது மரங்களுக்கு இடையில வந்து அந்த வழி வந்து இருக்கா, அதனால் இது வந்து போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. மழை வேறு பெஞ்சிருந்துருக்கு. நாங்கள் வர்ற டைமில் மழை வேறு இல்லை. அதனால் பெர்மிஷன் வந்து அலோவ் வந்து பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அலோவ் வந்து பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு பின்னாடி ஒரு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு எதை பாருங்கள். கமெண்ட்டை போடுங்க. காப்பா மெயினாக இந்த சதுரகிரி வந்து சாம்பல் நிற அணில்கள் சரணாலயமாக ஒரு நேரத்தில் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து புலிகள் சரணாலயமாக வந்து அறிவிக்க வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லைட்டாக வந்து செதுக்கி மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ இதில் ஏறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இந்த வழியில் தான் வந்து நம்ம வந்து போனோம். கொஞ்சம் ரிஸ்க்கானது தான். கொஞ்சம் சேஃபாக கேர் பண்ணி வந்து போகணும். ஸோ அதனால் வாங்க அப்படியே போகும். சரி, சதுரகிரிக்கு பேர் சதுரகிரின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, சதுர் கிரியை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, சதுர்னா வேதம்னு சொல்லுவாங்களாம், கிரி அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். சதுர் வேதம் அப்படிங்கிறது வந்து ரிக்கி, ஆஜூர், சாம, அதர்வன இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 அதனால் ஆன மலை அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த சதுரமாக இருக்கிறதுனால இது சதுரகிரி அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க இந்த வியூ இப்படியே தண்ணி வளைஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து குரங்குகள்லாம் வந்து ஜம்முன்னு வந்து சாப்பிட்டுட்டு அந்த அரிசி கொண்டு போவாங்கள்ல, அந்த அரிசியை வந்து சாப்பிட்டுருக்கு. வாய் ஃபுல்லாக அடக்கி வச்சிருக்கு. இதுதான் வழுக்குப்பாறை. ஏறி வரும்போது பார்த்து கேர் பண்ணி வந்து வரணும். ஓகே, இந்த சைடு வலிக்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கீழே போக வேண்டியதான். குரங்கு விரட்டுதுன்னு நினச்சி பயந்து ஓடிதாங்க. அது ஒன்றும் பண்ணாது. உங்கள்கிட்ட ஃபுட்டு ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்கணும். அதனால் அது வந்து உங்கள் மேலே ஏறி உட்காந்தாலுமே நீங்கள் வந்து அமைதியாக வந்து இருங்க. இல்லைன்னா அவ்வளோதான், உங்களுக்கு தான் பற்றி. இல்லைன்னா கீழே வலிக்கு வந்தீங்கன்னா அடி வந்து ஹெவியாக வந்து வந்துடும். மக்களே இந்த சைடு வந்து ஓடையில் வந்து தண்ணி வலிஞ்சு ஓடிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குது. நான் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னாலேயே நம்ப முடியல. அவ்வளோக்குள்ளே வந்து அழகாக வந்து இருக்குது. இதே மாதிரி நேச்சரில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருந்தால் மட்டும்தான் இதை வந்து உங்களுடைய லைஃபோட கனெக்ட் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இது கனெக்ட் பண்ண முடியாது. மறக்காமல் நீங்கள் ஒரு டைமாவது சதுரகிரிக்கு வந்து வந்துடுங்க. ஓகேவா? அங்கே அப்படின்னு நான் வீடியோ இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு அங்கேயே சாதம் இது புரோட்டா கொண்டு போயிருந்தோம்ல, அதை பிச்சு போட்டு தம்பி சாம்பார் ஊற்றி. ஹலோ கேட்குதா?
போய் போங்க. ம் ரொம்ப தண்ணிக்கு போகாதீங்க. காஞ்ச கரை மேலே போங்க. சதுரகிரியில் போக முடியாத பல பகுதிகள் இருந்தாலும் தவசிப்பாறை ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க. ஏன்னா இங்கே நிறைய சித்தர்கள் ஒன்று கூடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. மெயினாக பெரிய மகாலிங்கத்தை தரிசிச்சுட்டு தான் தவசிப்பாறைக்கு போக முடியும். வழக்கம் போல போறவங்களே வழி மாறி போயிடுவாங்க. இப்போ அதுக்கு அனுமதி கிடையாது, அதனால வந்து அங்கே போகவும் முடியாது. ரொம்ப ரொம்ப ரிஸ்கான பகுதி. இந்த தவசிப்பாறைக்கு மேலே 9 கல்கள், பெரிய பெரிய பாறாங்கற்கள் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. இது ஃபுல்லாமே வந்து சித்தர்கள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த இடங்கள்லாம் சித்தர்களும் வந்து கூட்டம் வந்து கூடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. இந்த தவசிப்பாறைக்குள்ளதாங்க சிவலிங்கம் வந்து இருக்கு. இந்த தவசிப்பாறைக்குள்ள போறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். அதாவது ஒரு குகைக்குள்ள தவழ்ந்து தவழ்ந்து போற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன வழி கூடி வந்து வெளிச்சம் வந்து வரும். அப்படி கூடி நீங்க போனாதான் நீங்க அந்த சிவலிங்கத்தை வந்து வணங்க வந்து முடியும். மெயினா என்னன்னா, நீங்க போயிட்டு வரும்போது தாயினுடைய கருவறையில இருந்து எப்படி பிறந்து வரீங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறது போனவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க. இங்க போறதுக்கான அனுமதி இப்ப மறுக்கப்படுது. இதை பத்தியான தெளிவான விளக்கங்கள் யூடியூப்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க. மறக்காம தவசிப்பாறை அப்படிங்கறத போட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சதுரகிரியில சுந்தர மகாலிங்கம் எதுக்கு இடப்பக்கமா சரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பச்சைமால் அப்படிங்கிற ஒருத்தர் மாடு வச்சிருந்திருக்காரு. அவருடைய அப்பா வந்து தில்லைக்கோன், அம்மா வந்து திலகமதி. பச்சைமாலுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தது. அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து சடைமங்கை. வழக்கம் போல சடைமங்கை அப்படிங்கிறவங்க வந்து மாடுல இருந்து பாலை கறந்து அந்த பாலை மாமனாருக்கு கொடுக்கறது வந்து வழக்கம். இது வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் தான் துறவி ஒருத்தங்க வந்து போகும்போது வந்து எனக்கு வந்து வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சடைமங்கை வந்து பால் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பாலை குடிச்சிட்டு மீதி பாலை தான் வந்து தில்லைக்கோன், அதாவது அவர் மாமனாருக்கு கொண்டு போய் சடைமங்கை கொடுக்குறாங்க. இதனால வந்து தில்லைக்கோன் வந்து கோபம் அடைந்தாரு. ஆனா சடைமங்கை வந்து தொடர்ந்து வந்து பால் வந்து கொடுக்கறது வந்து தொடர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா துறவி வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு வந்து தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால தில்லைக்கோன் வந்து தன்னுடைய மகன் பச்சைமால்கிட்ட வந்து சொல்றாரு, இப்படி வந்து பால் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பச்சைமால் கேட்டுட்டு சடைமங்கிட்ட போயிட்டு சண்டை வந்து போடுறாங்க. இதை வந்து அந்த துறவி பார்த்துட்டு சாபம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது சடைமங்கை வந்து இனி சடதாரியாக மாறிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதனால சடைமங்கை மறைந்து சடதாரியாக மாறியதுனால பச்சைமால் வந்து தனியா வாழ ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பண்ண குற்றம், அவர் வந்து பெரிய பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக பாலை கறந்து வர்ற எல்லா துறவிகளுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மேல சுந்தர மகாலிங்கத்துக்கும் வந்து அபிஷேகத்துக்கும் வந்து பாலை வந்து கொடுக்குறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் பசு வந்து பால் வந்து சரியா தர்றதில்ல. இதை வந்து பச்சைமால் வந்து கவனிக்காரு. போய் பார்க்கும்போது பசு வந்து ஒரு இடத்துல வந்து தன்னாக்குல வந்து பாலை வந்து சுரந்துட்டு இருக்குது. பக்கத்துல போய் பார்க்கும்போது அது வந்து ஒருத்தர் வந்து பாலை வந்து குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போது ஒரு கம்பை வைத்து அவரை வந்து அடிக்காரு. அதுதான் வந்து சுந்தர மகாலிங்கம் அப்படிங்கறத வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க. அதனாலதான் வந்து அவருடைய தலை வந்து இடது பக்கமா சரிந்திருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அப்பதான் வந்து சிவன் வந்து கண்ணுக்கு முன்னாடி தோன்றி, நீ செய்தது தவறு இல்ல, நீ வந்து யாழ் வல்லத்தேவன் அப்படிங்கிற ஒருத்தன், நீ வந்து பூலோகக்காரன் கிடையாது, நீ வந்து மேலோகத்திலிருந்து எனக்கு பாட்டு படிச்சு என்னை மகிழ்விக்கிறவன், நான் ஒரு சின்ன ஒரு இன்பத்துக்காக தான் உன்னை மனுஷனா படைச்சேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படியே உடனே கையோட அவரை வந்து பச்சைமாலை வந்து சிவன் வந்து கூட்டிட்டு போறதா வந்து சதுரகிரி புராணம் வந்து சொல்லுதுங்க. சதுரகிரியில கோரக்கர் குகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா 18 சித்தர்கள்ல ஒருத்தர் தான் கோரக்கர். இவர் மக்களுக்கு செஞ்ச தொண்டு என்னங்கிறது நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா சித்தர்களுடைய ரகசியத்தை வெளியிட்டாருங்க அவரு. அதாவது நிறைய சித்தர்கள் அவர் எதுக்குறாங்க,
சித்தர்களுடைய ரகசியம் அழிஞ்சு போயிடக்கூடாது, அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா 7 சித்தர்கள் அவருக்கு ஆப்போசிட்டா இருந்து நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சுட்டேன்னா சித்தர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இல்லாம போயிடும் அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் வந்து பண்றாங்க. ஆனா இருந்தாலும் இந்த ரகசியம் நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது, இது மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு வந்து எடுக்கிறாரு. இதனால அந்த 7 பேரையும் கூட்டு அவங்களுக்கு கஞ்சா கலந்த உணவு வந்து கொடுக்கிறாரு. அதை சாப்பிட்டுட்டு மயங்கிய நிலையில இருக்கிறாங்க. அந்த மயக்கம் தெளியறதுக்குள்ளேயும் இவர் வந்து ஒரு 200 பாடல்களை தொகுத்து சந்திரரேகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து வெளியிடுறாரு. அந்த நூலை எழுதி முடிச்சுட்டு டைரக்டா சிவனுக்கும் பார்வதி கிட்டையும் கொண்டு போய் கொடுத்து நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கறது கொடுத்துட்டு வந்தாரு. கோரக்கர் பத்தி பேசினா போயிட்டே இருக்குங்க. கோரக்கர் பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெட்டைலிங்கம் வந்து அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கறத வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை வந்து முழுமைப்படுத்துவதற்கு தான் இங்கே ரெட்டைலிங்கம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வந்து இருந்தது மக்களே. நம்ம இது யூனிவர்சிட்டி வேஸ்டடா நம்ம ஆனால் எனக்கு வந்துட்டேன். சதுரகிரியில போக முடியாத பகுதி தவசிப்பாறை அப்படின்னாலும் சந்தன மகாலிங்கம் கோவிலுக்கு மேல முக்கியமான 2 பகுதிகள் இருக்குங்க. அது கன்னிமார் ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னிமார் ஓடையில மனிதனுடைய கை கால் ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த தண்ணீர் வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி கல்சுனை அப்படிங்கிற ஒரு பகுதியும் இருக்கு. அது வந்து தொட்டா மனிதன் வந்து கல்லா மாறிடுவான் அப்படிங்கறதும் மக்கள் வந்து சொல்றாங்க. இந்த பகுதிகளுக்கு வந்து இப்போ வந்து அனுமதி கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால வந்து அது நமக்கு தெரியாது. இந்த பகுதிகளுக்கு வந்து யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. மேபி வந்து தவசிப்பாறைக்கு நிறைய பேர் போய் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கன்னிமார் ஓடைக்கும் கல் சுனைக்கும் வந்து யாரும் இது வரைக்கும் போனதில்லைங்க. சதுரகிரியில தைல கிணறை பற்றியான ஒரு கதை வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வணிக சிவனடியார் ஒருத்தர் வந்து சிவன் கோயில் ஒன்று வந்து கட்டிட்டு இருக்காரு. அது ஒரு அளவுக்கு மேலே அவரால் கட்ட முடியல. அதுக்கான பணமும் அவர்கிட்ட இல்லை. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சதுரகிரியை போயிட்டு சிவனை வந்து நம்ம தரிசிக்கலாம், நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போறாரு. போய் தரிசிச்சுட்டு வரும்போது தான் சித்தர்கள் 18 பேர் அவருக்காக தைல கிணறு மூலமா வந்து பல மூலிகைகள் சேர்த்து தங்கத்தை செய்து கொடுத்ததாக வந்து சொல்றாங்க. அந்த தங்கத்தை வைத்து தான் அவர் வந்து அந்த கோவிலை வந்து கம்ப்ளீட்டே பண்ணாரு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அந்த கிணறை வந்து யாரும் தப்பா பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளவடியான் கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 20வது நிலை கடப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கருப்பசாமி வந்து காவலுக்கு இருக்கார் அப்படிங்கிறதையும் வந்து மக்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா.
இந்த காட்டு பகுதியில் நீரோடையில் ஓடுற அந்த நீரோடைய ஒளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேளுங்களேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து மக்கள் அதிகமாக வந்து மாசு வந்து படுத்திருக்காங்க. தண்ணியை வந்து மாசுபடுத்துறது வந்து ரொம்ப தவறு. ஆனால் இங்கே வந்துட்டு பூவை பிச்சு போடுறது, கவரை போடுறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்படிலாம் பண்ணாதீங்க. பட் சூப்பராக இருக்குது. நாங்கள் பக்கத்தில் வந்துவிட்டோம் மக்களே, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். கோவிலுக்கு ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ முடி காணிக்கை செலுத்துறதுக்கு வந்து இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு போனீங்கன்னா அந்த மேலே வந்து முடி வந்து காணிக்கை வந்து செலுத்திக்கலாம். பாதையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, பார்த்து தான் போக வேண்டியிருக்கும். இதை விட ரொம்ப மோசமான பாதை கூடயும் நான் கடந்து வந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த பகுதியும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் வரணும். நீங்கள் பூஜைக்கு மாலை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கீழேருந்து வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. மலைக்கு மேலேயே கடைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேயே வாங்கிக்கிடலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஏறி வரும்போது பொருள் வந்து வெயிட் இல்லாமல் நடந்து வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மேலேயே கிடைக்கிற பொருட்களை வந்து நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இங்கே பாருங்கள் கோவில் இருக்கா. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து சந்தன மகாலிங்கம் கோவில். இது வந்து மேலே இப்படி ஏறுது. இந்த சைடு வந்து சுந்தர மகாலிங்கம் கோவில். அதுக்கு அப்படி வீக்கெட்டு மாதிரி போகும். நீங்கள் சந்தன மகாலிங்கம் கோவிலுக்கு இப்படி ஏறும்போதே அங்கே சாமி கும்பிட்டு வரும்போது கீழே இறங்க வேணாம். இந்த சைடு ஒரு பாதை போகுது. இப்படியே நீங்கள் அங்கே போயிட்டு சாமி வந்து கும்பிட்டுக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, மேகத்தை பாருங்கள் மக்களே, வேறு லெவலில் இருக்கும். ஸோ நானும் போயிட்டுருக்கேன். கோவிலை வெற்றிகரமாக ரீச் பண்ணிட்டோம் மக்களே. நான் கோவிலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அதை பற்றியான விஷயங்களை காட்டுறேன். இங்கேயும் வந்து பூசாரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போனால் தான் தெரியும். வாங்க போவோம். இந்த இருக்குது பாருங்கள் கோவில். இந்த சைடும் ஒரு கோவில் இருக்குது. நம்ம இப்படியும் வந்து பார்த்துக்கலாம். நாங்கள் சந்தன மகாலிங்கம் கோவிலுக்கு முதல்ல வந்ததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா நாங்கள் வரும்போது நிறைய நபர்கள் வந்ததுனால அவங்க முதல்ல சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்க போவாங்க. நாங்களும் அங்கே போனோன்னா நிறைய க்ரௌடு இருக்கும். அதனால் நாங்கள் முதல்லையே சந்தன மகாலிங்கத்துக்கு வந்து சைடு ஒரு ரூட் வரும், அது கூடி வந்துட்டோம். இங்கே வரும்பொழுது யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதிகமான நபர்களும் கிடையாது. நானே உள்ளக்க போய் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். உள்ளக்க அதிகமாக பேசவும் முடியாது, அதனால் நான் சில விஷயங்களை காட்டுறேன் மக்களே. ஃபைனலாக வந்து கோவிலை வந்து ரீச் வந்து பண்ணிட்டோம். இந்த சைடு தோரண வயலில் வந்தவங்க கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் இதுதான். மேலே போட்டுருக்காங்க அருள்மிகு சந்தன மகாலிங்கம் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கீழே இருக்கிற அந்த சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போகிற வழியில் சாமி கும்பிடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு. அதனால் இங்கே முதல்ல வந்து நம்ம வந்து கும்பிட்டுருவோம். வாங்க போ. கோவிலுக்குள்ளே என்ட்ராக போகிற மக்களே வாங்க போய்ப்போம். நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த சந்தன மகாலிங்கத்தை உங்களுக்காக காட்டுறேன். இங்கே பாருங்கள். இந்த மகாலிங்கம் வந்து முழுக்க முழுக்க சந்தனத்தாலே செய்யப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முழுக்க இது அகத்தியர்னுடைய வழியில் வந்து 18 சித்தர்களும் வந்து சந்தன மகாலிங்கத்தை தான் அதிகமாக வந்து பூஜை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க.
எந்த கோயில்லையுமே தண்ணி வந்து கருவறைக்கு பக்கத்தில் கூடி போகாது. சதுரகிரியில் சந்தன மகாலிங்கம் கருவறை இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே இயற்கையாக போகிற அந்த தண்ணி இருக்குல்ல, அது வந்து வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அனுபவித்து பாருங்கள். அது வந்து அப்படியே உங்களை வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் மக்களே. சந்தன மகாலிங்கம் கோயிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தால் இங்கே வந்து சுந்தர மகாலிங்கம் கோவில் வந்து அருகே தான் இருக்குது. 2 கோயிலும் எதிர தாங்க இருக்குது. ஸோ சந்தன மகாலிங்கம் கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு வந்து போகிறோம். வாங்க அப்படிங்க. சதுரகிரியுடைய முக்கியமான கடவுளே சுந்தர மகாலிங்கம் தாங்க. சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை வந்து அகத்தியர் வந்து போற்றி வணங்கினார் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் சுந்தரமூர்த்தி. அப்படியே மெதுவாக நடந்து போனோம். அப்படி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு வந்து போயிடலாம். ஸோ மெதுவாக உள்ளக்க போனால் வந்து நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான அலோட் கிடையாது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் இடப்பக்கமாக சாஞ்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இடது பக்கமான ஒரு சரிவு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு ஒளி தெரியுது. ஸோ இந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சாதான் அந்த ஃபீல் வந்து அனுபவிக்க முடியும். செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். கண்டிப்பான முறையில் நீங்கள் சதுரகிரிக்கு ட்ரெக்கிங் பண்ணோம் அப்படின்னா இந்த மலையேற்றம் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம். கண்டிப்பான முறையில் சதுரகிரிக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. சதுரகிரியோடைய இந்த ட்ரெக்கிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து நவம்பர் மந்த்து, ஆனால் கடைசி நாளில் வந்திருந்தோம். மழை பெஞ்சிச்சுன்னா எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு ரிஸ்கில் தான் வந்திருந்தோம். ஆனால் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் வந்து பருவதமலைக்கு வந்து போயிருக்கேன். அங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டோன்னா இது வேறு ஒரு ஜேர்னியில் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சதுரகிரியுடைய ட்ரெக்கிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வந்தது 4வது நாட்கள் தான். இப்போ வந்து மழை சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய மக்களுடைய வரத்து அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து எப்படின்னா சதுரகிரி அப்படிங்கிறது வந்து போனால் க்ரௌட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். ஏன்னா பருவதமலை வீடியோ வந்து நான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து க்ரௌட் வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் இங்கே அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து போனேன் அப்படின்னா சாமி வந்து பக்கத்தில் போய் பார்த்துட்டேன்னா யாருமே கிடையாது. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் வந்து பண்ணலாம். மெயினாக என்னென்னா நீங்கள் இந்த மழை டைம் வந்து போகிறது வந்து தவிர்த்துக்கிறது வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் எனக்கு வந்து கேட்டிங்க அப்படின்னா மேகமூட்டமாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏறும்போது வந்து வெயில் வந்து தெரியாது. மேக்ஸிமம் வந்து சதுரகிரியில் வந்து ஏறும்போது வந்து நிறைய இடங்களில் வெயிலை பார்க்க முடியாது. அது வந்து ஓரளவுக்கு வந்து மரங்கள் ஃபுல்லாக கவர் ஆகுதுனால அது வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து சதுரகிரி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அறிவுரசன் வ்ளாக்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து நான் சதுரகிரி வீடியோவில் பெஸ்ட்டான கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சதுரகிரியுடைய ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு அறிவுரசன் வ்ளாக்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து பிளான் வந்து வச்சுருக்கேன். இந்த சதுரகிரி அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்டிகுலராக யூனிக்கானது. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் வந்து தேங்க்யூ.